அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐடிசி ஒரு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்கு, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஒரு எஃப்எம்சிஜி பங்கு. எஃப்எம்சிஜி செக்டர் ஜென்ரலாகவே ஒரு டிஃபென்சிவ் செக்டர். இப்படியெல்லாம் பேரு பெற்று 100 வருஷமாக நம்ம நாட்டில் இருந்து நம்ம மார்க்கெட்டில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே ஐடிசியை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பங்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அந்த பங்கு 140 ரூபா போச்சு கொரோனா டைமில். அந்த டைமில் அந்த கம்பெனியுடைய சிஓவே இன்டர்வியூவில் எங்கள் கம்பெனியோடைய ஷேரை மட்டும் ஏன் மிஸ்டர் மார்க்கெட் இவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுது, கேவலமாக அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை. நான் அவருடைய இன்டர்வியூவில் இருந்து அவர் சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு இப்படி கன்வே பண்ணுறேன். அவரே சொன்னார், எங்கள் கம்பெனி இன்னமும் பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது, மற்ற கம்பெனியோடைய கம்பேர் பண்ணும்பொழுது எங்கள் கம்பெனிக்கு ஏன் மிஸ்டர் மார்க்கெட் சீப்பான வேல்யூவேஷன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதே சமயம் அவங்களுடைய ஷேர் விலை கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 80 to 85% ஆஃப் த ப்ராஃபிட்டை டிவிடெண்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டிவிடெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது என்னன்னா, 85% உங்களுக்கு டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணப்படும், அதாவது தரப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 ரூபா கிடைக்கிது அப்படிங்கிறது அர்த்தம். 8 to 9 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அதுவும் கொரோனா மாதிரி டைமில் எஃப்டியில் வெறும் 4.5% 5% வட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். உங்களுக்கு ஷேர் விலை 100 ரூபா போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 8 ரூபாங்கிறது 8% டிவிடெண்ட். ஸோ ஸ்டாக்கினுடைய விலையை குறைய விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சு. இப்படி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லப்படுற, கேஷ் மெஷின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஐடிசி ஏன் கேஷ் மெஷினாக இருக்குது? சிகரெட் பிஸ்னஸில் இருந்து அவ்வளவு கேஷ் வருது. அந்த கேஷை எடுத்து எஃப்எம்சிஜிக்குள்ளே உள்ளே போடுறாங்க. ஏன் அப்படின்னா, சிகரெட்டுக்கு லாங் டேர்மில் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறது தெரியல, க்ரோத் ஸ்ரிங்க் ஆகிட்டே போகுது. அதனால் அதை உணர்ந்த அந்த கம்பெனி சிகரெட் பிஸ்னஸில் இருந்து உங்களுக்கு எஃப்எம்சிஜி செக்டருக்குள்ளே மைக்ரேட் ஆகி நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ஃபெமிலியரான பிராண்டு உள்ள ப்ராடக்டை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டாங்க. இன்னும் க்ரோத்து தான் காட்டுறது மிச்சம். ஆனால் இந்த கம்பெனியை எதுக்கு 140 ரூபாய்க்கு கொண்டு போனாங்க? இந்த ஷரியா ஃபண்ட், இஎஸ்ஜி நாமு, இந்த மாதிரியெல்லாம் பேரை சொல்லி அந்த கம்பெனியை ஒரு சின் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி ஒரு தீம் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு தீம் கொண்டு வருவாங்க, ஒரு சென்டிமெண்ட் கொண்டு வருவாங்க. இப்போ எப்படி யூஎஸ் ரெசஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு ஐடி செக்டரை டவுனாக வச்சுருக்கிறாங்கல்ல, டவுனாக வச்சுருக்கிறாங்க. அது ரீசன் ஸ்பெக்குலேஷனா உண்மையா அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். அதை மார்க்கெட் ஒரு பயத்தில் அந்த மாதிரி நெகட்டிவாக போயிடும்னு நினச்சி ஐடி ஸ்டாக்ஸை அடிச்சிருக்கு. ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா இந்த ஏஐ பூமே இந்த மாதிரி சர்வீசஸ் செக்டருக்கு பாசிட்டிவாக கூட அமையலாம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் ஏஐ அடாப்ட் பண்ணும் பொழுது இவங்களுக்கு ஏஐ அடாப்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீடெல்லாம் கூட வரலாம். சரி, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது தானே இந்த வீடியோனுடைய பாயிண்ட்டு. அதுதானே நீங்கள் கேட்குறீங்க என்கிட்ட. நான் சொல்ல வர்றது கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேச வர்றேன். இப்போ தான் கண்டென்ட்டுக்குள்ளே உள்ள நுழையிற நண்பர்களே தொடர்ந்து கேளுங்க. கான்ட்ரா பெட்டை பற்றி பேசும் பொழுது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றோம். ஐடிசியோடைய மொத்த ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த ஷேர்னா என்ன, மார்க்கெட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1000 கோடி ஷேருக்கு மேலே இருக்குது. அந்த ஷேரை நீங்கள் விற்று வாங்கும் பொழுது, அதாவது 1000 கோடி ஷேருக்கு மேலே இருந்தாலும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கும். அந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொமேக்கோ அவங்க ஒரு போர்ஷன் வச்சுருப்பாங்க, கவர்மெண்ட் வச்சுருக்கும், எல்ஐசி வச்சுருக்கும், மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. இவங்க எல்லாம் பல்காக விற்கும் பொழுது பிளாக் டீலில் இன்னொரு பார்ட்டியை கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரும் டைரெக்டாக டிரான்சாக்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் நடக்கும். ஆனால்
ஐடிசியை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 1000 கோடி ஷேர் இருக்கிறதுனால அதனுடைய தன்மையை இந்நேரத்துக்கு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ரொம்ப 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 ஸ்லோவாக, ஆமையை விட ஸ்லோவாக மூவ் ஆகும். அதே சமயம் வந்து டிவிடெண்ட் மட்டும் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்காது, புரியுதுங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் ஐடிசி மாதிரி ஷேரை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு, சரிங்களா? 1000 கோடி ஷேர் இருக்கிற ஐடிசியே இவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது. நீங்கள் கான்ட்ரா பெட் அப்படிங்கிறதுல 2 கேட்டகரி ஆஃப் கான்ட்ரா பெட் இருக்குது. ஒன்று, நான் இப்போ பேசின ஐடியோடைய கான்ட்ரா பெட்டு. ஸ்டாக்ஸ் லைக்கு டிசிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிகள் யூஎஸில் ரெசஷன் வரும் அப்படிங்கிற ஃபியர்னாலையும் இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிற ஃபியர்னாலையும் அந்த கம்பெனியோடைய ஸ்டாக் எல்லாம் கீழே கிடக்குது. இந்த இடத்துல நான் ஸ்டாக் வாங்கியிருக்கேன், கான்ட்ரா பெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் கான்ட்ரா பெட்டு. ஆனால் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்னொரு கான்ட்ரா பெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியுமா? வோடாஃபோன் இந்தியா, எஸ் பேங்க்கு, அதுக்கப்புறம் வேறு என்ன ஷேர் சொல்லலாம், இந்த பட்டேல் இன்ஜினியரிங்கு, சுஸ்லான் எனர்ஜி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் வந்து கான்ட்ரா பெட் பண்ணுறாங்க. இது கான்ட்ரா பெட்டு தானா? இந்த கான்ட்ரா பெட்டுக்கும் நான் சொன்ன நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கும் நான் பேசின ஐடி செக்டருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத தான் இப்போ நான் தொடர்ந்து பேச போகிறேன், கேளுங்க. நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற கான்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வோடாஃபோன் இந்தியா, எஸ் பேங்கை பற்றி பேசுவோமே. வோடாஃபோன் இந்தியாவுக்கு பிஸ்னஸ் இருக்கா? பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ் பேங்குக்கு பிஸ்னஸ் இருக்கா? பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஃபண்டமெண்டலாக வோடாஃபோன் இந்தியாவினுடைய பேலன்ஸ் ஷீட்டை போய் பாருங்கள். எவ்வளவு கடன் இருக்குது, நோ ரிசர்வ், புரியுதுங்களா? இபிஎஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதே சமயம் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது வோடாஃபோன் இந்தியா மாதிரி கான்ட்ரா பெட்டு நம்ம எடுக்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, சரிங்களா? இதில் ஏதோ ஒரு 10% வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒளிவட்டம் நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது கான்ட்ரா ஸ்ட்ராட்டஜி தானா அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிதர்சனமான உண்மை. ஏன் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, 1000 கோடி உள்ள ஐடிசி ஷேரே அவ்வளவு ஸ்மாலாக மூவ் ஆகுது. வோடாஃபோன் இந்தியாவோடைய மொத்த ஷேர் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 10,000 கோடிக்கும் மேலே ஷேர் இருக்குது நண்பர்களே. எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து கஷ்ட காலத்தில் இஷ்டத்துக்கு பணத்தை பிரிண்ட் அடித்து இன்ஃப்ளேஷனை நாட்டில் கூட்டி அந்த பணத்துக்கே மதிப்பு இல்லாமல் செய்வாங்க. உதாரணமாக ஜிம்பாப்வேலலாம் வந்து இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து தொடர்ந்து ஸ்பெக்குலேஷன் நியூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு எழுது. என்ன ஸ்பெகுலேஷன் நியூஸ்னா, பாசிட்டிவாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்துடும் இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு. அதனால் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவோம், புதுசாக போய் இந்த ஸ்டாக்கை வாங்குவோம், அல்லது வச்சிருக்கிறவங்க விற்க மாட்டோம். இன்னமும் வந்து ஹோப்னு பிடிச்சிக்கிட்டே இருப்போம். 10,000 கோடி ஷேருக்கு மாறுற அளவுக்கு பணத்தை பிரிண்ட் அடிக்கிற மாதிரி இந்த கம்பெனிகள் புதுசாக ஷேரை பிரிண்ட் பண்ணி அதாவது இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸினுடைய வேல்யூவை வந்து குறைக்குது, புதுசாக அட்ராக்ட் பண்ணுதோ அப்படிங்கிற பயம் எனக்கு எழுது. ஸோ நான் சொல்ல வர வேண்டிய கருத்து என்னன்னா, வோடாஃபோன் இந்தியாவோ எஸ் பேங்க் மாதிரி பென்னி ஸ்டாக்கு, அதாவது என்னன்னா தரமான கம்பெனியாக இருந்து தரமட்டமாக ஆன கம்பெனியாக மாறினதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து பின்னால் வந்து எனக்கு பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசித்து இந்த மாதிரி கம்பெனிகளை பல்காக அள்ளுறது அப்படிங்கிறது கான்ட்ரா இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஆல்ரெடி அது தோற்று போன ஒரு நிறுவனம், பேலன்ஸ் ஷீட்டில் ஏகப்பட்ட கடன் இருக்கிற நிறுவனம், 10,000 கோடி ஷேர் இருக்கிற நிறுவனம், கவர்மெண்ட் கம்பெனியாக மாறப்போகிற ஒரு நிறுவனம். வோடாஃபோன் இந்தியாவுக்கு வோடாஃபோன் அந்த ஃபாரின் வந்து ஏதாவது காசை உள்ளே போட்டு அல்லது ப்ரொமோட்டர் வந்து காசை இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஹோப் கொடுத்து இந்த கம்பெனியையும் ஷேர் ஹோல்டர்ஸையும் காப்பாற்றுறதுக்கு அவங்க எந்தவித மனதும் இதுவரை வைக்கவில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபெயிலான கம்பெனியை, ஒரு பென்னி ஸ்டாக்கை நம்ம எதுக்கு வந்து கான்ட்ராபெட் ஸ்ட்ராட்டஜியில் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நான் கேட்குற கேள்வி. திவாலாயிருச்சு, முடிஞ்சு போச்சு கம்பெனி. இந்த கம்பெனிகளில் ஒரு 100 கம்பெனியில் ஒரு கம்பெனி வந்து 20 வருஷம் கழிச்சு ரிவைவ் ஆகும். இப்போவே வந்து நீங்கள் நினச்சிங்க, அதாவது என்னென்னா இப்போவே வோடாஃபோன் இந்தியா வந்து பாசிட்டிவ் ட்ராக்குக்கு போகணும்னா அவங்களுடைய கடனை அடைக்கணும், அவங்க க்ரோத் காட்டணும், இபிஎஸ் மாறணும். இது எல்லாமே குவார்ட்டர்லி நீங்கள் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு வரும்பொழுது
அந்த பேலன்ஸ் ஷீட்டு ஒரு ஷேப்புக்கு வரட்டும். சரிங்களா? இப்போது -10,000 அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கேலில் இருக்குது. சரிங்களா? வரட்டும். 0ங்கிற ஸ்கேலில் இருந்து ஒரு 10 அப்படிங்கிற ஸ்கேலுக்கு வரட்டும். அப்போ வந்து வோடாஃபோன் இந்தியாவினுடைய விலை வந்து ஒரு ரூ. 80 போயிருக்குமா இருக்கட்டும். அந்த ரூ. 80 அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்களா, காசு உள்ளே இறக்க ரெடியாக இருக்கிறாங்களா, பிஸ்னஸ் நல்லா இருக்கா, 5G அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருதே அது உண்மைதானா, இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும் பொழுது அப்போ வந்து வேணா நம்ம இதில் ஒரு குட்டி போர்ஷனை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அப்போ யோசிக்கலாம். ஆனால் முடிஞ்சு போன ஒரு சகாப்தத்தை நம்ம கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட காசை கொட்டி நம்ம யாரை வாழ வைக்கிறோம் நண்பர்களே? எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஃபெயிலான ஏகப்பட்ட பேரை தெரியும். தொடர்ந்து வச்சு வச்சு வெறுப்படைஞ்சு அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கின விலையை விட பாதி விலைக்கும் கீழே வந்து விற்றுட்டு பல்காக வெளில வருவாங்க. இந்த மாதிரி நானே கூட வந்து என்னுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் பண்ணியிருக்கிறேன். அதனால் கான்ட்ரா இன்வெஸ்டிங் வெர்சஸ் இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கில் போய் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. இப்போது டிசிஎஸ் ஸ்டாக்கை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 20 வருஷமாக வந்து ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது, க்ரோத்து காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 2-3 வருஷத்துக்கு வந்து டவுனாக இருக்கும். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, யூஎஸில் ரெசஷன் வரப்போகுது அப்படிங்கிற ஃபியரில் ஐடி கம்பெனிஸுக்கெல்லாம் எந்த பிஸ்னஸும் இருக்காது. ஏன்னா யூஎஸில் ரெசஷன் வரப்போகுதுன்னா யூஎஸ் கம்பெனிகளை டிபெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஐடி சர்வீசஸ் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது யூஎஸில் ரெசஷன் வரப்போகுதுன்னா யூஎஸ் கம்பெனிகள் வந்து அந்த ஐடிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அவங்களுடைய பட்ஜெட்டை கட் பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு பிஸ்னஸ் அடிவாங்கும். அதனால் இவங்களுடைய ஸ்டாக் விலை ஏறாது அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த வியூனாலையும் டிசிஎஸ்னுடைய விலை ஏறலை, அப்படியே கீழே கிடக்குது. சரிங்களா? இந்த இடத்துல யூஎஸ் ரெசஷனுங்கிறது ரெசஷனாகவே வந்து 10 வருஷம் இருந்துருமா? கிடையாது தானே. ரெசஷன் முடிஞ்சு ஒரு நல்ல காலமும் வரும். ஏன்னா எக்கானமிங்கிறது பஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பூம் சைக்கிள். சரிங்களா? இப்படி தான் வந்து எக்கானமி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் டிசிஎஸ் இந்த சூழ்நிலையில் நான் வாங்குறது எனக்கு கான்ட்ரா பெட்டு. இது வரைக்கும் வந்து கம்பெனி வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளித்து மேலே எழுந்து தான் வந்திருக்குது. சரிங்களா? டிசிஎஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இது வரைக்கும் நஷ்டமே அடையலை. சரிங்களா? கிராஃப் வந்து ஏறுமுகத்திலே தான் இருக்குது. அதே இது வோடாஃபோன் இந்தியாவுடைய ஷேரை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள், இல்லை எஸ் பேங்கினுடைய ஷேரை எடுத்து பாருங்கள். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட திவாலான கம்பெனி. கிட்டத்தட்டலாம் இல்லை, திவாலான கம்பெனி. திவாலான கம்பெனியை வந்து கான்ட்ராபேட்டாக யோசிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு டிசிஎஸ் மாதிரி கம்பெனி ஐடி செக்டரில் வரல பிரச்சனைனால, ஐடி செக்டருக்குள்ளே உள்ள பிரச்சனை, கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை கிடையாது, ஒரு செக்டரில் ஒரு எக்கானமியில் இருக்கிற பிரச்சனைனால இந்த கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நான் வாங்குறது கான்ட்ராபெட்டு. அதனால் வந்து எனக்கு டிசிஎஸில் நஷ்டம் வராதுன்னெலாம் கிடையாது. இங்கேருந்து கீழே உடஞ்சி கீழவும் உள்ளலாம். சரிங்களா? அது கான்ட்ராபெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்து அந்த கம்பெனி வந்து கீழே இன்னும் போகுது. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணும்பொழுது அந்த கம்பெனி ரிவைவ் ஆகி மேலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கன்விக்ஷனும் எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து பாஸ்டில் அப்படி தான் நடந்திருக்கு. அதை வச்சு தான் வந்து நம்ம டிசிஎஸ் மாதிரி ஷேரை பிடிக்கிறோம். நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிறதுனால பிடிக்கிறோம். வைர ஊசி டைட்டனை நம்ம பிடிக்கல. புரியுதுங்களா? ஸோ கான்ட்ராபெட்டுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.